தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் டாக்டர் வேஷம் போட்டு மருத்துவமனைக்குள் புகுந்த பெண் ஒருவர் நோயாளி அறைக்குள் புகுந்து 15 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார். பெண் நோயாளிக்கு மயக்க மருந்து கொடுத்த பெண் யார்? டாக்டர் வேடத்தில் வந்த மர்ம பெண் சிக்குவாரா? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பிரபல தனியார் மருத்துவமனையில் ஓல்டு பேயன் பள்ளி பகுதியைச் சேர்ந்த சுதாராணி என்பவர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். திடீரென்று சுதாராணி இருந்த அறைக்கு வந்த ஒரு பெண் டாக்டர் சுதாராணிக்கு பரிசோதனை நடத்த வேண்டும், அனைவரும் வெளியே செல்லுங்கள் என்று கூறி அறையில் இருந்த உறவினர்களை அங்கிருந்து வெளியேற்றினார். பின்னர் பரிசோதனை செய்வது போல் நடித்த அந்த பெண் சுதாராணிக்கு மயக்க மருந்து கொடுத்து அவரை மயங்க செய்துள்ளார். தொடர்ந்து அவர் அணிந்திருந்த சுமார் 15 சவரன் எடையுள்ள தங்க நகைகளை எடுத்துக் கொண்டு சென்று விட்டார். போகும்போது சுதாராணியின் உறவினர்களிடம் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், தூங்குவதற்காக மருந்து கொடுத்திருக்கிறேன், அவரை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். எனவே அறைக்குள் சென்ற சுதாராணியின் உறவினர்கள் அவரை தொந்தரவு செய்யவில்லை. நீண்ட நேரமாகியும் சுதாராணி எழாத காரணத்தால் சந்தேகமடைந்த அவருடைய உறவினர்கள் போர்வையை விலக்கி பார்த்தபோது அவர் அணிந்திருந்த ஆபரணங்களை காணவில்லை. அதன் பின்னரே வந்தது டாக்டர் இல்லை, டாக்டர் வேடத்தில் வந்த கொள்ளைக்காரி என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் வந்த பெண் யார் என்றே தங்களுக்கு தெரியாது என்று கைவிரித்து விட்டது. தொடர்ந்து மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம பெண் ஒருவர் டாக்டர் வேடத்தில் மருத்துவமனைக்குள் வந்து நோயாளி அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருக்கும் காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாக்டர் வேஷம் போட்டு கொள்ளையடித்து சென்ற கேடி லேடி சிக்குவாரா?